ஹலோ மக்களே, அரசு எலக்ட்ரானிக்ஸ் துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் ஆபீசர் லெவல் ஜாபுங்க. தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. 31,000 ரூபாய் சம்பளம். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மத்திய அரசாங்கத்தின் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இது உங்களுக்கு மினிரத்னா கேட்டகரியில் வரக்கூடிய அரசு நிறுவனம் தான். தற்பொழுது டெக்னிக்கல் ஆபீசர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் செப்டம்பர் 16. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மொத்த வேகன்சி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசர்ல 160 காலி இடங்கள் இருக்கு. இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடெக்ல குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் நிறைய டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க. பிடெக்ல இசிஇ, இடிசி, இஎன்டை, அதற்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, ட்ரிபிள் இ படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, ஐடி படிச்சவங்க, பிடெக்ல மெக்கானிக்கல் படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷ்னலா அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 1 இயர் அப்ரண்டிஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. நிறைய நண்பர்கள் பிடெக் படிச்சு முடிச்சுட்டு 1 வருடம் அப்ரண்டிஷிப்பா ஒர்க் பண்ணிட்டு இப்ப வேலை இல்லாம இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போடுங்க. எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, டைரக்டா இன்டர்வியூ தான். அண்ட் இந்த அப்ரண்டிஷிப்பா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபீல்டு இருக்கு. ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் ஓகே தான், இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ல இருந்தாலும் ஓகே தான், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், மார்க்கெட்டிங்ல இருந்தாலும் ஓகே தான், அண்ட் தென் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் 1 இயர் அப்ரண்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணி அனுபவம் வச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போட்டுருங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ பிடெக் படித்த எல்லாருக்குமே பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸ் பற்றின நாலேஜ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் உங்களை கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருடம் சொல்லியிருக்காங்க. முதல் வருடம் முழுவதும் உங்களுக்கு மந்த்லி 25,000 ரூபாய் சேலரி கிடைக்குது. 2வது வருடத்திலிருந்து மந்த்லி 28,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 3வது வருடம், அதற்கப்புறம் 4வது வருடம் முழுவதுமே உங்களுக்கு மந்த்லி 31,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டிக்குலாம் 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ecil.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கு பிடெக் தான் எலிஜிபிள். பிடெக்ல நிறைய டிசிப்ளின் இருக்கு. ஸோ உங்களுடைய பிடெக்ல நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 20% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ இதில் ஒரு 20 மதிப்பெண்கள் இருக்கு. அதற்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஆர் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அழுத்தமாக போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லைனா அப்ரண்டிஷிப்பா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு 2 வருஷம் இருக்கு, 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலா எவ்வளவு வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 10 மார்க்ஸ் இதில் ப்ரொவைட் பண்றாங்க. மொத்தமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 30 மதிப்பெண்கள் அலாட் பண்றாங்க. அதற்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூல 50 மதிப்பெண்கள் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப நீங்க இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கப்புறம் குவாலிஃபிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்துடும். அதை வச்சு ஃபைனலா யார் டாப்ல வராங்களோ அதை பொறுத்து வகுப்புகள் வாரியாக இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ஆட்களை ஃபில் பண்றாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஹைதராபாத்ல தான் இருக்கு. சரிங்களா?
தற்பொழுது ஹைதராபாத்தினுடைய டிவிஷன்ல இருந்து தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் இந்தியா முழுவதும் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக பிடெக் படித்து முடிச்சுட்டு 1 இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அப்ரண்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க உங்களுடைய கோர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இனிஷியலாக ஹைதராபாத்தில் இருக்கலாம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு எங்கேனாலும் வேலை வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. க்ளோசிங் செப்டம்பர் 22. அண்ட் நம்ம பார்த்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சிம்பிள் அப்ளிகேஷன் தான். நீங்கள் 1 by 1 அவங்க கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெளிவாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்டர்வியூ எந்த லொக்கேஷனில் வரணும், ஃபர்தராக இமெயில் மூலமாக உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கோர் ஃபீல்டில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. அப்படி இல்லைப்பா எனக்கு வந்து தமிழகத்துக்குள்ளே மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கணும், அதர் ஸ்டேட்லலாம் எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் வேணாம் அப்படின்னா உங்கள் தரப்பு கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் வரும்போது தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடுவேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.